கத்திரிக்காய் செடி வந்து இது வந்து 2வது வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். இது எடுத்துட்டு நான் அந்த கத்திரிக்காய் செடி இங்கே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். சும்மா தான் இருக்குது. மஞ்சள் எல்லாம் ஒரு 4-5 மஞ்சள் செடி இருக்குது. அந்த கத்திரிக்காய் செடி இதில் மாற்றிட்டு அதில் மஞ்சள் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை செடி 2மே நல்லா இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் உயரமாக வளர்த்து அப்புறமா நம்ம மாற்றி வச்சுக்கலாம் ஒரு பெரிய தொட்டியில். காக்கடா செடி நான் கட் பண்ணி விட்டேன், இலையும் உருவி போட்டேன். சரியா நிறைய பக்க கிளை வந்துருக்குது, ஆனால் இன்னும் அரும்பே வரல. காலையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வேக்காடாகுது, எவ்வளோ வேர்சலம் வருதுன்னு சொல்லிட்டு. வெயிலே இல்லை, இருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளோ வேக்காடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சம்பங்கி செடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நான் கட் பண்ணி விட்டுனே இருக்கிறேன். இவ்வளோ 1 2 3 4 தொட்டியில் 5 தொட்டியில் சம்பங்கி செடியாக இருக்குது. உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து வாங்கி போயிடுங்க டெல்லிக்கு வீட்லேயே. அனுப்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதம் ஆகும். நம்ம முல்லைப்பூ செடியில் வந்து நேற்று ஒரு பூ பூத்துருந்துச்சு. அது வந்து நம்ம பறிச்சுட்டு நேற்று பறிக்கும்போது நான் காமிச்சேன் உங்ககிட்ட. ஒரு முல்லைப்பூ நேற்று பூத்துருந்தது. இப்போ அரும்பு வந்துருக்குது நிறையா. அந்த முல்லைப்பூ அரும்பு வச்சுருக்குது. ஜாதி மல்லி செடியிலேயே நிறைய பூ பூத்துருக்குது. கனகாமரம் பூ வந்து நம்ம நேற்றே பறிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம சேப்பங்கிழங்கு வந்து இங்கே வச்சுருக்குறோம். இது வந்து குரங்குறங்க எதனா தள்ளாமல் இருக்கணும். ஏன்னா இங்கே உள்ளே வச்சா அதுக்கு வளர்கிறதுக்கு இன்னும் பத்தலை. அதனால் நான் அது மேலே தூக்கி வச்சுருக்கிறேன். நம்ம